அந்த தொப்பூரு அட விட்டு அந்த சியாம் விதி விட்டு திருப்பூடா குதிரை மாயவன் பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாத ஐயா பெருமாளும் என் கரூரோட விட்டு தாந்தோடி பெருமாளும் புறப்படணும் மகராசா. பெரிய அண்ணன் பெரிய சாமி என் அண்ணன் பெரிய சாமி என் மாசி பெரிய அண்ணா அந்த கொல்லி மலை காடை விட்டு என் ஐயங்காமாச்சும் புறப்படணும் மகராசா. பாப்பாத்தி புடிவா பாப்பாத்தி புடிப்பா காலை புடிப்பா. ஐயா பெத்த பிள்ளைக்கு கேட்க வந்தேன். பெத்த பிள்ளை இன்னைக்கு அலங்கோலமா கிடக்குது, அலங்கோலமா போயிருக்குது, அதை நினைச்சு வச்ச பாக்குப்பா. சரியா? அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் கேட்க வந்தேன். என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்ட, எப்படி இவ்வளவு சேதாரம் ஆகுது, ஏன் இந்த மாதிரி முடக்கம் போட்டிருக்குன்னு கேட்க வந்தப்பா. சரியா? இந்த ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சு, ஆட்டி படைச்சிருச்சுப்பா, போவாத உயிரெல்லாம் துடிச்சு போயிருச்சுப்பா. சரியா? அதே மாதிரி வீட்டுலயும் ரொம்ப முடக்கம் போயிட்டு இருக்கு. போனான்னு கவலைப்படாத, தெய்வமா நான் மாறி உன் வீட்டுல உட்காந்து இருக்குதுப்பா. சரியா? தெய்வமா இறந்து போனது ஆணு ஒண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது அந்த வாசல்ல. சரியா? இறந்து போனது 2 தெய்வம் இருக்கிறாங்க. சரியா? சரியா? இறந்து போனது 2 தெய்வம். நான் சுத்தத்துக்கு கிட்ட நின்னுக்கிறேன், இருந்தாலும் வீட்டுல ரொம்ப முடக்கமா காட்டுது. அதே மாதிரி வீட்லயும் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை, கொஞ்சம் வில்லங்க இருக்குது பாப்ப. சரியா? அது என்ன கோளாறுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கண் பார்வையில கொஞ்சம் இருக்குதுப்பா வீட்டுல கொஞ்சம். சரியா? அந்த கண் பார்வை கொஞ்சம் தட்டி போட்டு நிக்குது. அதே மாதிரி தெய்வம் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு காவலோட ஒரு தெய்வம் ஒண்ணு வருது, கரவத்தை தூக்கி ஒண்ணு வர தெய்வம், 2 தெய்வம் இருக்குது. ரெண்டுமே வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள போகாம வெளியவே சுத்துதுப்பா. சரியா? தெய்வம் வீட்டுக்குள்ள போனாதான் நின்று பேசும்பா. தெய்வம் வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது, கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதப்பா. தெய்வத்தை வீட்டுக்குள்ள நிப்பாட்டிக்க, அப்பதான் அவனை சுத்தத்துக்கு நான் நிப்பான்னு நிக்குதப்பா. கொஞ்சம் வாய்